ரிகேப். போன வீடியோவில் ஹெர்மைனி கிரிமால் பிளேஸுக்கு வரா. அவ டேர்ம் முடிஞ்சதும் ஹாக்வர்ட்ஸ் எக்ஸ்பிரஸில் ஏறி வரா. ரானும் ஜென்னியும் ஹாரி எல்லார்கிட்ட இருந்தும் மறைஞ்சி இருக்கிறதா ஹெர்மைனி கிட்ட சொல்லியிருந்தனால அதை பற்றி அவன்கிட்ட கேட்குறா. ஹாரி திரும்பவும் கத்த ஆரம்பிக்கிறான். ஆனால் அதுக்கு முன்னாடி ஜென்னி அவனை நிறுத்தி வால்டமோர்ட் அவளை தான் பொசஸ் பண்ணியிருந்தாருன்னு சொல்லிட்டு அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணறா. உடனே ஹாரிக்கு புரிஞ்சுது அவனை வால்டமோர்ட் பொசஸ் பண்ணலன்னு. சாப்டர் 23 பார்ட் 3. கிறிஸ்மஸ் லஞ்ச் முடிஞ்சதும் ஹாரி, வீஸ்லிஸ், ஹெர்மைனி எல்லாரும் மிஸ்டர் வீஸ்லி இன்னொரு தடவை சென்ட் மங்கோஸில் போய் விசிட் பண்ணலான்னு பிளான் பண்ணியிருந்தாங்க. அவங்கள மேடாயும் லூப்பனும் கூட்டிகிட்டு போகிறதா இருந்தது. கிறிஸ்மஸ் புடிங் சாப்பிட்டுக்கிட்டு இருக்க நேரத்தில் மண்டங்கஸ் அங்கே வந்திருந்தாரு. அவர் ஒரு காரை பாரோ பண்ணியிருந்தாரு. ஸோ அதனால் அவங்க கிறிஸ்மஸ் அன்னைக்கு லண்டன் அண்டர் கிரவுண்ட் ஸ்டேஷன் வேறு ஒர்க் ஆகுது. ஸோ அதனால் அதுலேயே போயிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணாங்க. அந்த காரை நிஜமோலே அவர் பாரோ தான் பண்ணிட்டு வந்தாரா அப்படின்னு ஹாரிக்கு டவுட் இருந்தது. அதுவும் மிஸ்டர் வீஸ்லியோட ஓல்டு ஃபார்ட் ஆங்கிலியா மாதிரி உள்ளே என்லார்ஜ் பண்ணப்பட்டு இருந்தது. வெளியே பார்க்குறதுக்கு நார்மலான கார் மாதிரி இருந்தாலும் உள்ள 10 பேர் இன்க்ளூடிங் மண்டங்கஸ் டிரைவ் பண்ணிட்டு கம்ஃபர்டபுளாக வந்தாங்க. மிஸ்ஸஸ் வீஸ்லி கொஞ்சம் ஹெசிடேட் பண்ணாங்க உள்ளே ஏறுறதுக்கு. ஆனால் வெளியே இருந்த பனினாலேயும் அவங்களோட பிள்ளைங்க கெஞ்சினாலையும் அவங்க ஏறிடுறாங்க. அவங்க சென்ட் மங்கோஸை ரொம்ப சீக்கிரமாகவே ரீச் பண்ணிடுறாங்க. ஏன்னா இன்றைக்கி டிராஃபிக் ரொம்பவே கம்மியாக இருந்தது. அவங்க எல்லாரும் காரை விட்டு இறங்கி மெதுவாக அங்கே இருந்த அந்த டம்மி நிற்கிற இடத்துக்கு போய் ஒருத்தராக அந்த கிளாஸ் வழியாக நடந்து உள்ளே போகிறாங்க. ரிசப்ஷன் ஏரியா இன்றைக்கி பார்க்குறதுக்கு ஃபெஸ்டிவாக இருந்தது. அங்கங்கே கிறிஸ்டல் பால்ஸ் தொங்கிட்டு இருந்தது. அதை சுற்றி ரெட் அண்ட் கோல்டு கலர் ஸ்ட்ரீமர்ஸும் இருந்தது. மிஸ்டர் வீஸ்லி இருக்கிற ரூமுக்கு போனதோ அவங்க மிஸ்டர் வீஸ்லி உட்கார்ந்துருக்கிறத பார்க்க முடிஞ்சது. அவரோட ட்ரேல இருந்த டர்க்கி டின்னரை அவர் பாதி சாப்பிட்ருந்தாரு. அவரோட முகத்தில் ஒரு அசடு வழிகிற ஒரு ஸ்மைலும் இருந்தது. எல்லாம் சரியாக தானே இருக்க ஆர்த்தர் அப்படின்னு மிஸ்ஸஸ் வீஸ்லி கேட்குறாங்க. ஃபைன் ஃபைன், நீ ஹீலர் ஸ்மித் வைக்க பார்த்தியா அப்படின்னு அவர் கேட்குறாரு. இல்லையே, ஏன் அப்படின்னு மிஸ்ஸஸ் வீஸ்லி சந்தேகமாக கேட்குறாங்க. ஒன்றும் இல்லை அப்படின்னு மிஸ்டர் வீஸ்லி சொல்லிட்டு அவரோட கிஃப்டில் ஒன்றை எடுத்து பிரிக்கிறாரு. வெல், எல்லாரும் நல்லா இருந்ததா இன்றைக்கி நாள்? என்ன பண்ணீங்க? என்ன கிடச்சிது கிறிஸ்மஸ்க்கு? ஓ ஹாரி, இது ரொம்பவே ஒண்டர்ஃபுல் அப்படின்னு மிஸ்டர் வீஸ்லி சொல்கிறாரு. ஏன்னா அவர் இப்போ ஹாரியோட கிஃப்ட்டை தான் ஓப்பன் பண்ணியிருந்தார். அது ஃபுல்லாக ஃப்யூஸ் வயரும் ஸ்க்ரூ ட்ரைவர்ஸுமாக இருந்தது. மிஸ்ஸஸ் வீஸ்லிக்கு அந்த கிஃப்டில் விருப்பம் இல்லை அப்படின்னு ஹாரிக்கு அவங்களோட எக்ஸ்ப்ரெஷனை பார்த்தே தெரிஞ்சுது. மிஸ்டர் வீஸ்லி ஹாரியோட கையை குலுக்கிறதுக்காக இப்படி முன்னாடி நிமிர்ந்து உட்கார்றாரு. அந்த நேரத்தில் அவங்க அவரோட பேண்டேஜஸை பார்க்குறாங்க. ஆர்த்தர், உங்களோட பேண்டேஜஸ் மாற்றி இருக்கு, நாளைக்கு தானே மாத்திரதா இருந்தாங்க, ஏன் சீக்கிரமாகவே பண்ணினாங்க அப்படின்னு அவங்க கேட்குறாங்க. என்னது? ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லுறாரு. ஆனால் அவரோட முகத்தில் பயங்கரமான ஒரு பயம் இருக்குது. அவரோட பெட்ஷீட்டை கொஞ்சம் அந்த பேண்டேஜஸை மூடுற மாதிரி மூடுறாரு. வெல், கவலைப்படாத மாலி, அகஸ்டஸ் பாய் அவர் தான் இங்கே ட்ரெயினி ஹீலர். அவருக்கு ஒரு ஐடியா இருந்தது. ஐ மீன் காம்ப்ளிமெண்ட்ரி மெடிசன் பற்றி. அதாவது சில பழைய மகள் ரெமடிஸ் அதுங்களுக்கு பேர் ஸ்டிச்சஸ் மாலி. அது மகள் மூன்ஸ்லாம் நல்லா ஒர்க் ஆகும் அப்படின்னு அவர் சொல்லிக்கிட்டு இருக்காரு. மிஸ்ஸஸ் வீஸ்லி பயங்கரமாக கத்த ஆரம்பிக்கிறாங்க. நீங்கள் என்ன சொல்லுறீங்க? நீங்கள் மகள் ரெமடிஸோட மெஸ் பண்ணிக்கிட்டே இருந்தீங்களா அப்படின்னு மிஸ்ஸஸ் வீஸ்லி கத்த ஆரம்பிக்கிறாங்க. உடனே அங்கே லூப்பின் பக்கத்தில் இருந்த அந்த வேர்வல்ஃபோட பெட்டுக்கு போய் பேச ஆரம்பிக்கிறாரு. பில் ஒரு டீ குடிக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு எந்திரிக்கிறாங்க. உடனே ஃப்ரெட்டும் ஜார்ஜும் சேர்த்து எந்திரிக்கிறாங்க. மெஸ் எல்லாம் பண்ணுறதுக்கு ஒன்றும் இல்லை மாலி டியர், இட் வாஸ் ஜஸ்ட் பாய் சொன்னார், நாங்கள் அதை ட்ரை பண்ணுவோன்னு நினச்சோம். ஆனால் இந்த மாதிரியான ஊன்ஸில் அது ஒர்க் ஆகலை அப்படின்னு அவர் சொல்லுறாரு. அப்படின்னா அப்படின்னு அவங்க கேட்குறாங்க. வெல், உனக்கு ஸ்டிச்சஸ்னால் என்ன அப்படின்னு தெரியுமான்னு தெரியல அப்படின்னு அவர் ஆரம்பிக்கிறாரு. நீங்கள் சொல்கிறத பார்த்தாலே தெரியுதே, அது உங்களோட ஸ்கின்னை நீங்கள் தைக்கிறதுக்கு ட்ரை பண்ணியிருக்கீங்கன்னு அப்படின்னு மிஸ்ஸஸ் வீஸ்லி ஆரம்பிக்கிறாங்க. ஹாரியும் மெதுவாக அவனோட சீட்லேருந்து எழுந்திரிச்சு, நான் கூட கொஞ்சம் டீ குடிக்கணும் அப்படின்னு அவன் சொல்லறான். உடனே ஹெர்மைனி, ரான், ஜென்னி எல்லாரும் டோருக்கு போகிறாங்க. அவங்க போய் கதவை சாத்தும் போது, என்ன சொல்கிறீங்க, அதுதான் ஜென்ரல் ஐடியாவா அப்படின்னு மிஸ்ஸஸ் வீஸ்லி கத்துறது அவங்களுக்கு கேட்டுச்சு. டிப்பிக்கல் டேட் அப்படின்னு ஜின்னி சொல்லிட்டு, ஸ்டிச்சஸா அப்படின்னு ஜின்னி கேட்குறா. வெல், அது நல்லா ஒர்க் ஆகும் நான் மேஜிக்கல் வூன்ஸ்லலாம் அப்படின்னு ஹெர்மைனி சொல்கிறா.
ஐ சப்போஸ் அந்த பாம்போட வெனம்ல ஏதாவது இருந்திருக்கலாம், அதுதான் ஸ்டிச்சஸை டிசால்வ் பண்ணியிருக்கோம். இங்கே கேஃபே எங்கே இருக்குன்னு தெரியுமா அப்படின்னு அவள் கேட்குறா. 5th ஃப்ளோர் அப்படின்னு ஹாரி சொல்லறான். அவங்க காரிடரில் நடந்து போய் படிக்கட்டுகள் இருக்கிற இடத்துக்கு போகிறாங்க. அங்கே படிக்கட்டுக்கு சைட்லலாம் வந்து நிறைய போர்ட்ரேட்ஸ் இருக்குது. அவங்க அதில் நடந்து போகும்போது நிறைய ஹீலர்ஸ் அந்த போர்ட்ரேட்ஸில் இருந்து அவங்களுக்கு நிறைய டயக்னோசிஸும் கம்ப்ளைண்ட்ஸ்க்கான ரெமடிஸும் சொல்கிறாங்க. ரான்க்கு அதில் ரொம்பவுமே கோவமாயிடுச்சு. ஏன்னா ஒரு மெடிவல் விசார்ட் அவனுக்கு ஸ்பாட்டகாய்ட் இருக்குன்னு சொல்லுறாரு. அப்படின்னா என்ன அப்படின்னு அவன் கோவமாக கேட்குறான். அது ஒரு தோல் வியாதி, அது உங்களோட முகத்தை இப்போ இருக்கிறதோட ரொம்ப மோசமாக்கிடும் அப்படின்னு அவர் சொல்லறாரு. உடனே ரான்க்கு கோவம் வந்து யாரோட முகம் மோசமாக இருக்குன்னு சொல்லற அப்படின்னு கத்துறான். அதுக்கு ஒரே ஒரு பரிகாரம் தான் இருக்கு. பௌர்ணமி அன்னைக்கு தவளையோட ஈரலை எடுத்து தொண்டையில கட்டிக்கிட்டு அம்மனம்மா விலாங்கு மீன் கண்கள் நிறைக்கப்பட்ட ஒரு தண்ணி தொட்டியில நிக்கணும் அப்படின்னு அவர் சொல்லறாரு. எனக்கு ஸ்பாட்டகாய்ட்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு ரான் சொல்லறான். ஆனால் உங்களோட முகத்தில் இருக்கிற அந்த தழும்புகள் யங் மாஸ்டர் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. இதெல்லாம் ஃப்ரெக்கிள்ஸ், போய் உங்கள் வேலையை பாருங்க அப்படின்னு அவன் சொல்லறான். ஹாரியும் மற்றவங்களும் சிரிக்காமல் இருக்க ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவன் திரும்பி அவங்கள பார்த்து இது எந்த ஃப்ளோர் அப்படின்னு கேட்குறான். இதுதான் 5th நினைக்கிறேன் அப்படின்னு ஹெர்மைனி சொல்லறா. இல்லை இது 4th அப்படின்னு ஹாரி சொல்லறான். அவங்க எல்லாரும் அந்த லேண்டிங்க்கு வந்த உடனே டக்குன்னு நின்றுடுறாங்க. ஏன்னா அந்த 2 டபுள் டோர்ஸோட சின்ன ஜன்னல் மாதிரியான அந்த கிளாஸ் வழியா ஒருத்தர் பார்த்துட்டு இருக்காரு அவங்கள. அந்த கதவுக்கு மேல ஸ்பெல் டேமேஜ் அப்படின்ற ஒரு சைனும் இருந்தது. அவருக்கு வேவி பிளாண்ட் ஹேர் இருக்கு, நல்ல ப்ளூவான ஐஸ், அவரோட முகத்துல ஒரு வேக்கண்டான சிரிப்பும் இருந்தது. அவரை பார்த்ததும் ரான் பிளமே அப்படின்னு சொல்லறா. ஓ மை குட்னஸ், ப்ரொஃபசர் லாக்ஹார்ட் அப்படின்னு ஹெர்மைனி சொல்லறா. அவங்களோட முன்னாள் டிஃபென்ஸ் அகேன்ஸ்ட் டார்க் ஆர்ட்ஸ் டீச்சர் அந்த கதவுல ஓபன் பண்ணிட்டு அவங்கள நோக்கி நடந்து வராரு. அவர் ஒரு வயலட் கலர் ட்ரெஸ்ஸிங் கவுன் போட்டிருக்காரு. வெல் ஹலோ தேர், உங்க எல்லாருக்கும் என்னோட ஆட்டோகிராஃப் வேணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு அவர் சொல்லுறாரு. அவ்வளவா அவர் மாறல இல்லையா அப்படின்னு ஹாரி ஜின்னி கிட்ட சொல்லறான். அவ உடனே சிரிக்கிறா. எப்படி இருக்கீங்க ப்ரொஃபசர் அப்படின்னு ரான் லைட்டா கில்ட்டியா ஃபீல் பண்ணிட்டே கேட்குறான். ரானோட உடஞ்சி போன வாண்டு தான் ப்ரொஃபசர் லாக்ஹார்ட்டோட மெமரியை பெர்மனண்டா டேமேஜ் பண்ணி அவர் இங்க சென்ட் மங்கோஸ்ல இருக்க காரணமா இருந்தது. ஆனா அந்த நேரத்துல அவர் ஹாரி ரானோட மெமரியை மறக்க வைக்கிறதுக்காக அப்படி பண்ணாருன்றத யோசிக்கும் போது ஹாரியோட பரிதாபம் கொஞ்சம் கம்மியாயிடுது. நான் ரொம்ப நல்லா இருக்கேன் தேங்க்யூ அப்படின்னு லாக்ஹார்ட் சொல்லிட்டு அவரோட பாக்கெட்ல இருந்து ஒரு நெலிஞ்ச பீகாக் ஃபெதர் குவில்லை எடுக்கிறாரு. சரி, இப்போ எத்தனை ஆட்டோகிராஃப் உங்களுக்கு வேணும்? நான் இப்போ ஜாயிண்ட் அப் ரைட்டிங்கும் எழுத முடியும் தெரியுமா அப்படின்னு அவர் சொல்லுறாரு. எங்களுக்கு இப்போதைக்கு எதுவும் வேணாம் தேங்க்ஸ் அப்படின்னு ரான் சொல்லிட்டு, ப்ரொஃபசர் நீங்கள் இந்த மாதிரி காரிடரில் நடந்துட்டு இருக்கலாமா, நீங்கள் வார்டில் இருக்கணும் அப்படின்னு கேட்குறான். அவரோட முகத்தில் இருந்த சிரிப்பு மறைஞ்சு போயிடுது. ஒரு சில செகண்ட்ஸ் அவர் ஹாரியை பார்த்துட்டு இருக்காரு. நம்ம இதுக்கு முன்னாடி சந்திச்சிருக்கோமா அப்படின்னு அவர் கேட்குறாரு. யா ஆமாம், நீங்கள் எங்களுக்கு ஹாக்வர்ட்ஸில் டீச் பண்ணீங்க ஞாபகம் இல்லையா அப்படின்னு ஹாரி கேட்குறான். நானா டீச் பண்ணனா? ஓ. அதுக்கப்புறம் அவரோட முகத்தில் திரும்பவும் அந்த சிரிப்பு வருது. உங்களுக்கு எல்லாத்தையுமே நான் தானே சொல்லி கொடுத்தேன் இல்லையா? வெல், அந்த ஆட்டோகிராஃப் பற்றி ஒரு டசன் ஆட்டோகிராஃப் கொடுக்கட்டுமா? நீங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணலாம், ஸோ தட் யாருக்கும் இல்லாமல் இருக்காது அப்படின்னு அவர் சொல்லுறாரு. அந்த நேரத்தில் அந்த காரிடரோட எண்டில் இருக்க இன்னொரு கதவுல இருந்து யாரோ எட்டி பார்க்குறாங்க. கில்டராய், யூ நாட்டி பாய், எங்கே போயிட்டீங்க நீங்கள் அப்படின்னு ஒருத்தவங்க சொல்லுறாங்க. ஒரு அம்மா மாதிரியான ஹீலர் டென்சில் ரீத் அவங்களோட தலைமுடியில் வச்சுருக்காங்க. அவங்க சிரிச்சுக்கிட்டே ஹாரியும் மற்றவங்கள நோக்கி வராங்க. ஓ கில்டராய், உனக்கு விசிட்டர்ஸா? ஹவ் லவ்லி, அதுவும் கிறிஸ்மஸ் அன்னைக்கு. உங்களுக்கு தெரியுமா, அவருக்கு எந்த ஒரு விசிட்டர்ஸுமே கிடையாது. பாவம், ஏன் இந்த மாதிரி ஒரு ஸ்வீட்டுக்கு யாருமே வந்து பார்க்குறது இல்லைன்னு எனக்கு தெரியல அப்படின்னு அவங்க சொல்லுறாங்க. நாங்கள் ஆட்டோகிராஃப் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு கில்டராய் அவங்கக்கிட்ட எக்ஸைட்டடாக சொல்லுறாரு. அவங்களுக்கு நிறைய வேணுமா? என்னால் முடியாதுன்னு நான் சொன்னேன், ஆனால் அவங்களுக்கு வேணுமா? நம்மக்கிட்ட தேவையான அளவு ஃபோட்டோகிராஃப்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன் அப்படின்னு அவர் சொல்லுறாரு. அவர் சொல்கிறது கேளுங்களேன் அப்படின்னு அந்த ஹீலர் சொல்லுறாங்க. அவங்க இப்போ லாக்ஹார்ட்டோட கையை அவங்க கையில் பிடிச்சிட்டு அவரை கூட்டிகிட்டு போகிறாங்க. ஏதோ ஒரு 2 வயசு குழந்தை மாதிரி. ஒரு சில வருஷங்களுக்கு முன்னாடி அவர் ரொம்ப ஃபேமஸாக இருந்தார். ஆட்டோகிராஃப் கொடுக்கறது ஒரு நல்ல சைனுன்னு நினைக்கிறோம். அவரோட மெமரி திரும்ப வர்றதுக்கு ஒரு சான்ஸ் இருக்குது.
நீங்கள் எல்லோரும் இந்த சைட் வரீங்களா, அவர் வந்து ஒரு க்ளோஸ்டு வார்டில் இருக்கார், யூனோ அவர் வந்து வெளியே வந்திருக்கணும், நான் கிறிஸ்மஸ் ப்ரெசன்ட்ஸை கொண்டு வரும்போது வெளில வந்திருப்பார். யூஸ்வலாக இந்த கதவை நாங்கள் லாக் பண்ணி தான் வச்சுருப்போம். அவர் ஆனால் டேஞ்சரஸ்லாம் கிடையாது. மேபி அவருக்கு அவரே டேஞ்சரஸாக இருக்கலாம். ஏன்னா அவருக்கு அவர் யாருன்னு தெரியாது, எங்கே போகிறாருன்னு தெரியாது, எப்படி திரும்ப வரணும்னு தெரியாது அப்படின்னு அந்த ஹீலர் சொல்லுறாங்க. ஓ ஆக்சுவலி நாங்கள் அப்படின்னு ரான் சொல்லுறான். ஆனால் அந்த ஹீலர் அவங்கள பார்த்து ஸ்மைல் பண்ணிட்டு இருந்தனால ரானோட அந்த அட்டெம்ப்ட் அப்படியே வந்து ஸ்டாப் ஆகிடுது. அவங்க எல்லோரும் ஒருத்தர் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் லாக்ஹார்ட்டையும் ஹீலரையும் ஃபாலோ பண்ணி உள்ளே போகிறாங்க. நம்ம நிறைய இங்கே இருக்க வேணாம் அப்படின்னு ரான் மெதுவாக சொல்லுறான் அவங்கக்கிட்ட. அந்த ஹீலர் அங்கே இருந்த ஜானஸ் திக்னி வார்டோட டோருக்கு பாயிண்ட் பண்ணி அலஹோமோரா அப்படின்னு சொல்லுறாங்க. உடனே அந்த கதை ஓப்பன் ஆகுது. அவங்க உள்ளே போகிறாங்க. இது எங்கள் லாங் டேர்ம் பேஷண்ட்ஸோட வார்டு அப்படின்னு அவங்க ஹாரி ஹெர்மைனி ஜெனி கிட்ட சொல்லுறாங்க. ஃபார் பெர்மனன்ட் ஸ்பெல் டேமேஜ். அஃப்கோர்ஸ் நிறைய ரெமடியல் போர்ஷன்ஸ் சாம் எல்லாமே இருக்குது. அதனால் சில இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் இருக்குது. கில்டராய்க்கு கொஞ்சம் அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்றது தெரிய ஆரம்பிச்சிருக்கு. மிஸ்டர் போட்கிட்ட கூட ரியலான இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது. அவருக்கு இப்போது கொஞ்சம் பேச வருது. ஆனால் எந்த ஒரு லாங்குவேஜையும் எங்களால் ரெக்கக்னைஸ் பண்ண முடியலை. பட் ஆனால் அதுக்கு முன்னாடி நான் இந்த கிறிஸ்மஸ் ப்ரெசன்ட்ஸ் எல்லாம் கொடுக்கணும், அதனால் நீங்கள் உட்காந்து பேசிக்கிட்டுருங்க அப்படின்னு அவங்க சொல்லிட்டு போகிறாங்க. ஹாரி அந்த வார்டை சுற்றி பார்க்குறான். அந்த பெர்மனெண்ட் ஹோம் மாதிரி தான் இருக்குது. ஏன்னா நிறைய பர்சனல் திங்ஸும் அவங்களோட பெட்ஸ் எல்லாம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. ஃபார் எக்ஸாம்பிள் கில்டரோட ஹெட்போர்டுக்கு மேலே வந்து நிறைய அவரோட ஃபோட்டோஸே இருந்தது. அது எல்லாமே எல்லாரையும் பார்த்து கை காமிச்சிட்டு இருந்தது. அவங்க எல்லாரும் உட்கார்ந்த உடனே லாக்ஹார்ட் அங்கே இருந்த ஒரு செட் ஆஃப் ஃபோட்டோகிராஃப்ஸ் எடுத்து பக்கத்தில் இருந்த குவில்லை வச்சு வேகமாக அதில் சைன் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அது எல்லாத்தையும் சைன் பண்ண ஜின்னியோட மடியில் அவர் தூக்கி போடுறாரு. இது எல்லாத்தையும் நீங்கள் என்வெலப்ஸில் போட்டுக்கலாம். என்னை இன்னும் யாரும் மறக்கலை தெரியுமா? எனக்கு இன்னும் நிறைய ஃபேன்மெயிலாம் வருது. கிளாடஸ் கட்ஜன் வாரம் எழுதுகிறாங்க. எனக்கு ஏன்னு தெரிஞ்சால் நல்லாயிருக்கும் அப்படின்னு அவர் சொல்லுறாரு. கொஞ்ச நேரம் யோசிக்கிறாரு. நான் வந்து அது என்னோடய குட் லுக்ஸாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்னு அவர் சந்தோஷமாக சொல்லுறாரு. அவரோட பெட்டுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற பெட்டில் ஒரு ரொம்ப சோகமான ஒரு விசார்ட் படுத்திருக்காரு. அவர் சீலிங்கையே பார்த்துட்டு தனக்கு தானே ஏதோ பேசிக்கிட்டு இருக்காரு. அவரை சுற்றி என்ன நடக்குதுன்னு அவருக்கு தெரியலை. 2 பெட்டு கழிச்சு ஒரு அம்மா இருந்தாங்க. அவங்களோட உடம்பெல்லாம் ஃபர்ராக இருந்தது. ஹாரிக்கு அப்போ தான் ஹெர்மைனிக்கு அவங்களோட செகண்ட் இயரில் நடந்தது ஞாபகம் வந்தது. நல்ல வேலைக்கு மேடம் பாம்ஃப்ரே அவங்கள குணப்படுத்திட்டாங்க. அந்த வார்டோட எண்டில் இருந்த 2 பேஷண்ட்ஸை சுற்றி கர்டன் போடப்பட்டு இருந்தது. ஸோ அங்கே இருந்த அவங்களுக்கும் அவங்களோட விசிட்டர்ஸ்க்கும் கொஞ்சம் ப்ரைவசி இருக்கிற மாதிரி. இந்த ஆக்னஸ் அப்படின்னு அந்த ஹீலர் சிரிச்சுட்டே அந்த ஃபரி ஃபேஸ்டு அம்மாவுக்கு ஒரு கிறிஸ்மஸ் ப்ரெசண்ட்டை கொடுக்குறாங்க. உன்னை யாரும் மறந்துடலை. உன்னோட பையன் உனக்கு ஒரு ஆள் அனுப்பிச்சிருக்காங்க. ஆக்னஸ் வாயர் திறந்ததும் கொலைக்கிற சத்தம் தான் கேட்டது. அண்ட் இங்கே பாரு போட்ரிக், உங்களுக்கு ஒரு பாட் ஆஃப் பிளான்ட் கொடுத்துருக்காங்க பாருங்க. இந்த கேலண்டரில் ஒரு ஹிப்போகிராஃப் இருக்குது ஒவ்வொரு மாதத்துக்கும். இப்போ இது நல்லா இருக்குல்ல அப்படின்னு அந்த ஹீலர் அந்த மேலே பார்த்து முணங்கிட்டு இருந்த அந்த ஆள்கிட்ட சொல்லுறாங்க. அண்ட் ஓ மிஸ்ஸஸ் லாங் பாட்டம், அதுக்குள்ளே கிளம்பிட்டீங்களா அப்படின்னு ஹீலர் சொல்லுறாங்க. ஹாரி சட்டுன்னு திரும்பி பார்க்குறான். அந்த கர்டன்ஸை இப்போ ஓப்பன் பண்ணியிருக்காங்க. கடைசி எண்டில் 2 விசிட்டர்ஸ் அங்கே பெட்டில் இருந்து நடந்து வராங்க. ஒருத்தவங்க வயசான ஒரு ஓல்டு விச் நீளமான க்ரீன் ட்ரெஸ் போட்டுருக்காங்க. அவங்களோட தலையில் ஒரு டெக்கரேட்டட் ஸ்டஃப்டு வல்ச்சர் இருந்தது. அவங்களுக்கு பின்னாடி ரொம்பவே சோகமான நெவில். ஹாரிக்கு அந்த பெட்ஸில் இருக்க பேஷண்ட்ஸ் யாருன்னு தெரிஞ்சிருச்சு. அவன் மற்றவங்கள டிஸ்ட்ராக்ட் பண்ணி நெவில் வந்து குவெஷன் பண்ணாமல் வெளியே போயிடலாம் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்க நேரத்தில் ரானும் அவனை பார்த்துருப்பான் போல. நெவில் அப்படின்னு அவன் கூப்பிடுறான். நெவில் பயந்துடுறான். நாங்கள் தான் நெவில், இங்கே பாரு லாக்ஹார்ட் இங்கே தான் இருக்காரு, நீ யாரை விசிட் பண்ணறா அப்படின்னு ரான் எந்திரிச்சு நின்று கேட்குறான். உன்னோட ஃப்ரெண்ட்ஸா நெவில்கனா அப்படின்னு அவங்க கிராண்ட் மதர் கேட்குறாங்க. நெவில் அந்த இடத்த தவிர வேற எங்கே வேணாலும் இருப்பான் அப்படின்ற மாதிரியான எக்ஸ்பிரஷனோட இருக்கான். அவனோட முகம் இப்போ ரொம்பவே செவந்து போயிடுச்சு. அங்கே இருந்தவங்க யாரோட முகத்தையும் அவன் பார்க்கல, யாரோடமே அவன் ஐ கான்டாக்ட் வச்சுக்கல. அவங்க பக்கத்தில் வந்ததும் எஸ் நீ யாருன்னு எனக்கு தெரியும், அஃப்கோர்ஸ் நெவில் உன்னை பற்றி ரொம்ப பெருமையாக பேசுவான் அப்படின்னு
அவங்க கிராண்ட் மதர் ஹாரியை பார்த்து சொல்லுறாங்க. யா தேங்க்ஸ் அப்படின்னு ஹாரி சொல்லிட்டு அவங்களோட கையை குலுக்குறான். நெவில் நிமிந்து பார்க்கல, இன்னும் அவனோட காலியை தான் பார்த்துக்கிட்டு இருக்கான். அண்ட் நீங்கள் 2 பேரும் கண்டிப்பாக வீஸ்லீஸாக தான் இருக்கணும் அப்படின்னு லாங் பாட்டம் சொல்லிட்டு, எஸ் உங்களோட அப்பா அம்மாவை தெரியும், ரொம்ப நல்லா தெரியாது, அஃப்கோர்ஸ் ரொம்ப நல்லவங்க, ஃபைன் பீப்புள், அண்டு நீ தான் ஹெர்மைனி கிரேஞ்சர் இல்லையா அப்படின்னு அவங்க கேட்குறாங்க. மிஸ்ஸஸ் லாங் பாட்டம்க்கு அவளோட பேர் தெரிஞ்சிருக்குன்னு நினச்ச ஹெர்மைனி லைட்டாக ஷாக் ஆகிறா. இருந்தாலும் அவங்க கையை குலுக்கிறா. நெவில் உன்னை பற்றி என்கிட்ட நிறைய சொல்லியிருக்கான், நிறைய நேரத்தில் அவனை காப்பாற்றிருக்கல, அவன் ஒரு நல்ல பையன்தான், ஆனால் அவனுக்கு அவனோட அப்பாவோட டேலண்ட் இல்லைன்னு நான் சொல்லணும். அவங்க பின்னாடி இருந்த பெட்டில் இருந்த அந்த பேஷண்ட்டை இப்படி தலையாசிச்சு காமிக்கிறாங்க. என்னது அப்படின்னு ரான் அதிர்ச்சியில் கேட்குறான். ஹாரிக்கு அவனோட காலை மிதிக்கணும் போல இருந்தது, ஆனால் ஜீன்ஸ் போட்டு அது பண்ண முடியாது, ரோப்ஸாக இருந்தால் ஈஸியராக இருந்திருக்கும். அது உன்னோட அப்பாவா நெவில் அப்படின்னு கேட்குறான். என்ன இது நெவில், உன்னோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு உன்னோட அப்பா அம்மா பற்றி நீ சொல்லலையா அப்படின்னு மிஸ்ஸஸ் லாங் பாட்டம் கேட்குறாங்க. நெவில் இழுத்து மூச்சு விட்டுட்டு மேலே சீலிங்கை பார்த்து இல்லைன்னு தலையாட்டுறான். ஹாரியால் இதுக்கு முன்னாடி வேறு யாருக்கும் இவ்வளோ சாரியாக ஃபீல் பண்ணதா அவனுக்கு ஞாபகமே இல்லை. ஆனால் நெவிலுக்கு இந்த சுச்சுவேஷனில் அவனால் எப்படி ஹெல்ப் பண்ண முடியும்னு அவனுக்கு தெரியலை. இதில் அசிங்கப்படுறதுக்கு ஒன்றுமே இல்லை, நீ பெருமைப்படணும் நெவில், பெருமைப்படணும். அவங்களோட உடல் நலத்தையும் அவங்களோட புத்தியையும் அவங்களோட பையன் அவங்கள பார்த்து அசிங்கப்படுறதுக்கா விட்டுருக்காங்க. நான் அசிங்கப்படலை அப்படின்னு நெவில் சொல்லுறான். நீ அதை ஃபன்னியாக தான் காமிக்கிற அப்படின்னு மிஸ்ஸஸ் லாங் பாட்டம் சொல்லிட்டு, என்னோட பையனும் அவரோட ஒய்ஃபும் அப்படின்னு அவங்க அந்த பெட்டில் இருக்க பேஷண்ட்ஸை காமிச்சு சொல்லுறாங்க. அவங்கள யுனோஹுவோட ஃபாலோவர்ஸ் டார்ச்சர் பண்ணி இப்படி புத்தி சுவாதீனம் இல்லாமல் ஆக்கிட்டாங்க அப்படின்னு அவங்க சொல்லுறாங்க. அவங்க எல்லாரும் அதிர்ந்து போயிடுறாங்க. அவங்க எல்லாம் ஆரஸாக இருந்தாங்க, ரொம்ப ரெஸ்பெக்டடாக இருந்தாங்க இந்த விசார்டிங் கம்யூனிட்டியில், ரொம்ப கிஃப்டட் 2 பேருமே. அலிஸ்டியர் என்னது அப்படின்னு அவங்க மிஸ்ஸஸ் லாங் பாட்டம் கேட்குறாங்க. நெவிலோட அம்மா இப்போ அவங்கள நோக்கி நடந்து வந்திருக்காங்க. அவங்களோட முகம் இப்போ ப்ளம்பாக ஹாப்பியாக இல்லை. ஹாரி மூடியோட ஃபோட்டோவில் பார்த்த மாதிரி இல்லை, இப்போ ரொம்ப தின்னா, ரொம்ப அவங்களோட கண்கள் மட்டும் பெருசாக இருக்கிற மாதிரி இருந்தது. அவங்களோட முடியும் இப்போ நரைச்சிடுச்சு. அவங்க எதுவும் பேசலை, ஆனால் அவங்க இப்போ நெவில் கிட்ட எதையோ கொடுக்குறாங்க. திரும்பவுமா? வெரி வெல் ஆலிஸ்டியர், வெரி வெல். நெவில் வாங்கிக்கோ என்னன்னாலும் அதை அப்படின்னு மிஸ்ஸஸ் லாங் பாட்டம் சொல்லுறாங்க. நெவில் ஏற்கனவே அவனோட கையை நீட்டி வாங்குறான். அதில் அவங்க ஒரு பபிள்கம் ரேப்பரை கொடுக்குறாங்க. வெரி நைஸ் டியர் அப்படின்னு நெவில் கிராண்ட் மதர் சொல்லிட்டு அவங்க அம்மாவை ஷோல்டரில் தட்டி கொடுக்குறாங்க. ஆனால் நெவில் மெதுவாக தேங்க்ஸ்மா அப்படின்னு சொல்லுறான். அவங்க அம்மா திரும்பவும் போயிடுறாங்க அவங்களோட பெட்டுக்கே. நெவில் இப்போது மற்றவங்கள பார்க்குறான். அவனோட எக்ஸ்ப்ரெஷன் ரொம்ப டிஃபைண்டாக இருந்தது. அவங்க யாரும் அவனை பார்த்து சிரிச்சிருவாங்களோ அப்படின்ற மாதிரி இருந்தது. சரி, நாங்கள் இப்போ கிளம்பணும், உங்கள் எல்லாத்தையும் பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம். நெவில் அந்த ரேப்பரை குப்பையில் போட்டுடு, இது வரைக்கும் அவங்க உங்ககிட்ட கொடுத்த அந்த ரேப்பர்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணால் அவனோட ரூமே நிறைஞ்சிடும் அப்படின்னு அவங்க சொல்லுறாங்க. அவங்க வெளியே போகும்போது ஹாரி நெவில் அந்த ஸ்வீட் ரேப்பரை அவனோட பாக்கெட்குள்ளே போட்டதை பார்க்க முடிஞ்சுது. அவங்க போனதும் கதவு க்ளோஸ் ஆகிடுச்சு. எனக்கு தெரியவே தெரியாது அப்படின்னு ஹெர்மைனி பார்த்து சொல்லுறா. எனக்கும் தெரியாது அப்படின்னு ரானும் ஜின்னியும் சொல்லுறாங்க. அவங்க எல்லாரும் இப்போ ஹாரியை பார்க்குறாங்க. எனக்கு தெரியும், டம்பிள்டோர் எனக்கு சொன்னார், ஆனால் என்னை ப்ராமிஸ் பண்ண வச்சார் நான் யார்கிட்டையும் சொல்லக்கூடாதுன்னு. பெலாட்ரிக் லெஸ்ட்ராஞ்சே அதுக்கு தான் அஸ்கபனுக்கு அனுப்பிச்சாங்க. அவங்க க்ரூசியாட்டஸ் கர்ஸை நெவிலோட அப்பா அம்மா மேலே யூஸ் பண்ணினாங்க அப்படின்னு அவன் சொல்லுறான். பெலாட்ரிக்ஸ் லெஸ்ட்ராஞ்சே அது செஞ்சது க்ரீச்சர் கிட்ட இருக்கிற அந்த ஃபோட்டோவில் இருக்க அந்த பொம்பளையா அப்படின்னு ஹெர்மைனி கேட்குறா. அதுக்கு யாரும் பதில் சொல்லலை. இதோட இந்த சாப்டர் முடிஞ்சது, இந்த வீடியோ முடிஞ்சது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.